அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பாளனுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். உண்மை இறைவனாகிய அல்லாஹுவின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அவன் அனுப்பி வைத்த அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமது தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த எல்லா இறை தூதர்களையும் சத்திய வழியில் பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் அத்துணை பேர் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் அதுல்லா பெண்கள் மதர்சாவினுடைய முன்னாள் இந்நாள் மாணவிகள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவன் மார்க்கத்தின்படி வாழ்ந்து மரணிக்கின்ற நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தடுமாறும் உள்ளம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எண்ணிலடங்கா கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கிறான். பறக்கிற பறவைகள், நீரில் வாழ்கிற உயிரினங்கள், ஊர்ந்து வாழ்கிற உயிரினங்கள், காட்டில் வாழும் விலங்குகள், இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்புகளை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. அத்தனை லட்சக்கணக்கான படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறான். இந்த எல்லா படைப்புகளை விடவும் அல்லாஹ் மனிதனை தேர்ந்தெடுத்திருக்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த மனித சமூகத்திற்கு தான் நன்மை தீமை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு தான் பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. மனித சமூகத்திற்கு தான் அல்லாஹ் மறுமையில் விசாரணை வைத்திருக்கிறான், வேறு ஜீவராசிகளுக்கு இல்லை, ஆடு மாடுகளுக்கோ வேறு விலங்குகளுக்கோ இல்லை. இந்த மனித சமூகத்திலும் இறைவனால் இறை தூதர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மனித சமூகத்தின் வழிகாட்டிகளாக, தலைவர்களாக அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதுபோல தன் மார்க்கத்தை யார் படிக்க வேண்டும், தன் மார்க்கத்தை யார் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கிறான். நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்கள். கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை ஒரு 10 லட்சம் இருக்குமா? 20 லட்சம் வருங்கிறீங்களா? அதெல்லாம் தெரியல உஸ்தாத். நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ வச்சுக்கிறங்க. தெரியுமா தெரியாதம்மா? கோயம்புத்தூர் மக்கள் தொகை தெரியாது. சரி, குத்து மதிப்பாக ஒரு 10 லட்சம் வச்சுக்குவோம். ஒரு 10 லட்சம் பேர். அதில் முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 50,000 பேர் இருப்பாங்களா? கூடத்தான் வரும் இல்லையா? நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளேயே 50,000க்கு மேலே வருமே. இன்னும் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுக்க இருக்கு இல்லையா? சரி, அதிகபட்சமாக ஒரு 1 லட்சம் பேர் வச்சுக்கோமா? சரி, 1 லட்சம் பேர். இந்த 1 லட்சம் பேரில் உங்கள் 150 பேர்த்துக்கு தான் எல்லாம் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை படிக்கிற, கற்று தருகிற ஒரு அற்புதமான பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு தான் வழங்கி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன், மீதி ஹதீஸை சொல்லுங்க, யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் விளக்கத்தை தருகிறான். இந்த கோயம்புத்தூரில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும், உங்களை விட வசதி வாய்ப்பில் உயர்ந்தவர்கள் இருந்தாலும், உங்களை விட மெத்தப்பிடித்த மேதாவிகள் இருந்தாலும், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீங்கள். இங்கு உங்களை தேர்ந்தெடுத்து அமர வைத்தது உங்கள் தாய் தந்தையோ அல்லது இந்த ஊரினுடைய தலைவர்களோ அல்ல, படைத்த அல்லாஹ்வால் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் யாரை நேசிக்கவில்லையோ அவர்களுக்கு தன் மார்க்கத்தின் விளக்கத்தை தரமாட்டான். அப்படியானால் நீங்கள் அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டிருக்கிற மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே சொல்கிறார்கள். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் இந்த மார்க்கத்தின் விளக்கத்தை அல்லாஹ் தருகிறான். அப்படியானால் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை படித்து கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் நீங்கள் எல்லாம் இறைவனால் நேசிக்கப்படுகிற மக்கள், அல்லாஹ்வால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பொருள். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிறைய தொழில்கள் இப்போது இருக்கிறது, நிறைய வேலைகள் இருக்கிறது, நிறைய கல்விகள் இருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் அளவுக்கு அதிகமாகவே வளர்ந்து விட்டது. எங்கு திரும்பினாலும் கல்லூரிகள் கண்ணுக்கு முன்னால் தென்படுகிறது. மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய. அதாவது எந்த பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து போனாலும் ஒரு 10 காலேஜை பார்த்துட்டு தான் நம்ம வேறு ஊருக்கு போக முடியுது.
அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே கல்லூரிகள், எத்தனையோ படிப்புகள், எத்தனையோ வேலைகள். இல்லை ரொம்ப சிறந்த வேலைன்னு எதை சொல்லலாமா? ரொம்ப சிறந்த வேலைங்க, ரொம்ப அற்புதமான வேலை நீங்கள் எதை சொல்லலாம்? டாக்டர் வேலை வேற, கலெக்டர் சொல்லலாமா? கலெக்டர் வேற, நர்ஸு வேலையா? பேங்க் வேலை ரொம்ப ஈஸியான வேலை, நம்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடாது, வட்டி கணக்கில் அது. சரி வேற என்னம்மா? கவர்மெண்ட் வேலை எல்லாமே ஓசி வேலை தான் இல்லையா? காலையில் போனோமா எல்லாரும் கையெழுத்து போட்டோமா உட்காந்தோமா தூங்கினோமா சம்பளம் கொடுக்கும்போது அலுவலகம்லாம் வாங்கிட்டு வந்துட வேண்டியது தான். கவர்மெண்ட் வேலை எல்லாமே சிறந்த வேலை. வேற என்ன ரொம்ப சிறந்த வேலை அப்படின்னா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இந்த வேலை எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு, எந்த வேலை கேட்பீங்க? எந்த ஆசிரியர் வேலை? கவர்மெண்ட் ஸ்கூலா, பிரைவேட் ஸ்கூலா, காலேஜா? என்னம்மா கொஞ்சம் சத்தமா கேட்கல. அருகிலா மதரசாவுடைய ஆசிரியரா? எப்படி கடைசியில் உஸ்தாதா தான் சொல்ல போறாரு, நம்ம முன்கூட்டியே சொல்லி வைப்போம், எதுக்கு இருக்கட்டும், எந்த பாயிண்ட் தான் தெரியல, எப்படி அவர் ஏதாவது ஒரு ஹதீஸை வச்சிருப்பாரு, நம்ம இதுக்கு இருக்கட்டும் சொல்லி வைப்போம்னு சொல்றீங்களா? நம்முடைய பார்வையில் ஒரு கலெக்டர் வேலை, ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலைன்னா கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஆனால் படைத்த இறைவனின் பார்வையில் சொல்லுவதானால் நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை கற்று அதை கற்றுத் தருபவர்கள் தான் இந்த மனித சமூகத்தில் சிறந்தவர்கள். உங்களை விட கோடீஸ்வரர்கள் இருக்கலாம், மெத்த படித்த மேதாவிகள் இருக்கலாம், PhD பட்டப்படிப்பு வரைக்கும் படித்த பிரமித்து பார்க்க வைக்கிற கல்வியாளர்கள் இருக்கலாம். ஆனால் யாரும் உங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை, அந்த உரிமை எனக்கு இல்லை. சொல்வது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர்கள் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை கற்று பிறருக்கு அதை கற்றுத்தரும் இடத்தில் இருப்பவர்கள் தான், அந்த நற்காரியத்தை செய்பவர்கள் தான் ஆக உயர்ந்தவர்கள், ஆக சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். சிறந்தவர்கள் என்றால் யாரிடத்தில் சிறந்தவர்கள்? நாங்கள் தான் சிறந்தவங்க, அதனால் எங்களுக்கு தான் சம்பளம் அதிகமாக கொடுங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போட்டுறாதீங்க, கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் சிறந்தவங்களாமா, அதனால் எங்களுக்கு இவ்வளோ சம்பளம்னா கட்டுப்படி ஆகாதுன்னு நிறையா கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வேலை செய்கிற பக்கம் கேட்டுறாதீங்க. யார்கிட்ட சிறந்தவங்க? அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், இங்கே மனிதர்களிடத்தில் அல்ல. உங்களின் தகுதியை மனிதர்களால் எடை போட முடியாது. உங்களுக்கான முழுமையான கூலியை இங்கு யாரும் தர முடியாது. உங்களுக்கான தகுதியை, தராதரத்தை, கூலியை நிர்ணயிப்பது, தருவது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சிறந்தவர்கள். அப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் ஒரு 700 கோடி பேர் இருப்பாங்களா? 700 கோடி மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் யார் யாரெல்லாம் குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தான் சிறந்தவர்கள். ஒரு வகையில் நீங்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் எதை வைத்து அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான், நம்மை தேர்ந்தெடுத்தான் என்று தெரியாது, அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாம் யார், நம்முடைய தகுதி தராதரம் என்ன, நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பாரம் என்ன, பொறுப்பு என்ன என்பது நமக்கு புரியும். ஒரு முதலமைச்சரின் நாற்காலியில் நீங்கள் போய் உட்கார்ந்தால் அடுத்த முதலமைச்சர் நீங்க தான். கவுன்சிலரே ஆக முடியாது, முதலமைச்சரா? உஸ்தாத், கற்பனைக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரு MLA, ஒரு MP, ஒரு பிரைம் மினிஸ்டர், தீவிரத்தவெல்லாம் பிரதமர் ஆகும்போது நம்ம ஆகக்கூடாது இல்லையா? சரி, அப்போ ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு நீங்கள் ஆயிட்டீங்க, எப்படி இருக்கும்? ஒரு முதலமைச்சர் ஆகிட்டா, அல்லது கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் அவங்களை நியமிச்சிட்டாங்க. இப்போ பாத்திமாக்காவையோ, சுமையாக்காவையோ, ஆயிஷாக்காவையோ எப்படி நியமிச்சிட்டாங்க? நாளை முதல் பாத்திமா அவர்கள், பாத்திமான்னு எங்கே போனாலும் 4 பாத்திமா இருப்பாங்க, அதனால் குத்துமதிப்பாக சொல்கிறது தான். பாத்திமாக்கா நாளையிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அரசாணை வந்துருச்சு. எப்படி இருக்கும்? கைகள் நடுங்கிரும் இல்லையா? நாளை முதல் சுமையாக்கா அவர்கள் முதல்வராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு ஏதோ ஒரு உத்தரவு வந்துருச்சுன்னு வைங்க. ஏதோ ஒரு கனவு தான், என்ன வேணா நினைக்கலாம் தானே, ஒரு கனவு. எப்படி இருக்கும்? இந்த நாற்காலியில் போய் உட்காரும்போது கைகள்லாம் வெளுத்துரும், இப்படி நடுக்க வந்துடும். முதலமைச்சர் நாற்காலியில் நாம் போய் உட்கார்றது தான் இல்லையா? நாம் எங்கே அமரப் போகிறோம் அல்லது அமர்ந்திருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய பொறுப்பை, நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பாரத்தை நமக்கு புரிய வைக்கிறது. நீங்கள் மறந்து விடாதீர்கள், இந்த மார்க்கத்தை படிக்கிற நீங்களும், படித்து கொடுத்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் யார் தலைவர்? அல்லாஹ்வுடைய தூதர். உலகம் உள்ளளவிற்கும் யார் வழிகாட்டி?
அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்தில் நின்று எதை போதித்தார்களோ அந்த இடத்தில் நின்று அதை போதிக்கிற பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான். அப்படியானால் நீங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான பாரத்தை சுமக்கிறீர்கள் தெரியுமா? கலெக்டர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பாரத்தை விட, ஒரு முதலமைச்சர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பொறுப்பை விட, ஒரு பிரதமருக்கு இருக்கிற பொறுப்பை விட அதிகபட்ச உச்சபட்ச பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏன்? எந்த தலைவரை, எந்த தூதரை உயிருக்குயிராக நாம் ஒவ்வொருவரும் நேசிக்கிறோமோ, இந்த உலகத்தில் வாழுகிற 150 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் எந்த தலைவரை உயிருக்குயிராக நேசிக்கிறார்களோ அந்த தலைவர் எங்கே நின்றார்களோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன். அந்த தலைவர் என்ன வார்த்தையை இந்த சமூகத்திற்கு போதித்தார்களோ அதை நான் போதிக்க போகிறேன். காலல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, உலகத்தின் ஆக சிறந்த வார்த்தைகள் அதுதான். அதற்கு சமமான வார்த்தைகள் இந்த உலகத்தில் எங்கும் கிடையாது. நீங்கள் படிக்கிற குர்ஆன், அதற்கு சமமான ஒரு புத்தகம் இந்த முழு உலகத்திலும் எங்கும் கிடையாது, யாராலும் எழுதப்படவில்லை, இனிமேல் எழுதப்படவும் முடியாது. உலகத்தின் ஆக சிறந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீர்கள். உலகத்தின் ஆக சிறந்த ஒரு மனிதனின் வழிகாட்டுதலை நீங்கள் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது படித்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை வைத்துத்தான் நம் மீது எவ்வளவு பிரம்மாண்டமான பாரம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு புரியும். அதாவது குருவியின் தலையில் பனங்காயை வைப்பது போலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளால இதெல்லாம் சுமக்க முடியுமான்னு தெரியல, நம்ம தலைமையில் இவ்வளவு பெரிய பாரத்தை வச்சிருக்கிறோம். நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ அல்லது நம்முடைய வட்டார வழியில் சொல்வதானால் இதுவெல்லாம் கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நமக்கு அதன் அருமை புரிந்ததோ புரியவில்லையோ தெரியாது. ஆனால் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த மனித குலத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே நின்றார்களோ, மக்களுக்கு சத்தியத்தை சொன்னார்களோ அதே இடத்தில் அல்லாஹ் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறான். ஒரே ஒரு வித்தியாசம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண், நீங்கள் பெண், அவ்வளவுதான். அவர்கள் இறை தூதர், நீங்கள் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் எங்கே நின்றார்களோ அங்கே நின்றுதான் நீங்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், மக்களுக்கு சட்டத்தை சொல்கிறீர்கள், சத்தியத்தை எடுத்துச் சொல்கிற ஒரு பொறுப்பில் அல்லாஹ் உங்களை நியமித்திருக்கிறான். இப்போது சிக்கல் எங்கே தொடக்கமாகிறது என்றால், நாம் யார் என்று தெரிந்த பின்னால் நம் மீது சுமத்தப்படுகிற பொறுப்பு என்ன என்று நமக்கு புரிய வேண்டும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? மனித குலத்தில் மிகச் சிறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நின்ற அதே இடத்தில் இன்றைக்கு அவர்களுக்கு பின்னால் நீங்கள் போய் இங்கே நிற்கிறீர்கள். சொல்லப்போனால் நீங்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹலீஃபாக்கள், பிரதிநிதிகள், மார்க்க பிரதிநிதிகள். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தால் என்ன செய்வார்கள்? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதைத்தான் செய்வாங்க. மக்தப் மதரசால ஓதி கொடுக்குறீங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் அதைத்தான் செஞ்சாங்க. குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கற்றுத்தீர்கள் அல்லவா, அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் செய்தார்கள். மக்களுக்கு மார்க்கத்தை இன்றைக்கு நீங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் செய்தார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதர் இல்லை, அவர்களுக்கு பதிலாக அவர்களின் பிரதிநிதிகளாக நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியான நீங்கள் ஒவ்வொருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்மார்க்க பிரதிநிதிகள், ஹலீஃபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபான்னா அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சோதனை இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. சரி, நமக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு தகுதியை, அந்தஸ்தை உயர்த்தி வழங்குகிறானோ அந்த அளவிற்கு சோதனையும் அல்லாஹ் சேர்த்தே தருவான். ஒரு எல்கேஜி மாணவனுக்கு கொடுக்கப்படுகிற கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்கும்? AC, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஏக்கு அப்புறம் என்ன வரும்? என்ன இவ்வளோ சுலபமாவா கொடுக்கறது இல்லையா? 1ஆம் வகுப்பு மாணவனுக்கு 2 எத்தனை, 4 எத்தனைன்னு கேட்பாங்க. நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும்? இவ்வளவு சுலபமான கணக்கா? சரி. 10th படிக்கிற மாணவனுக்கு அவனுக்கு பேப்பர் எடுத்து பார்க்கும்போது தான் எல்லாமே 4 தெரியும். தண்ணி அடித்தவனுக்கு கூட 2 தான் தெரியும். இந்த 10th படிக்கிற மாணவனுக்கு அவன் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது எத்தனையா தெரியும்? 4 தெரியும். ஏன்னா எதுவுமே புரியாது. அவர் என்ன கேட்குறாருன்னு புரியாது, என்ன பதில் எழுதணும்னு தெரியாது. அப்போ 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு அவனுக்கு வழங்கப்படுகிற கேள்வித்தாள், வினாத்தாள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். +2 படிக்கிற மாணவனுக்கு இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லையா? அதுபோல இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படாத அல்லது ஒரு சாதாரண முஸ்லிம், அவருக்கு வழங்கப்படுகிற கேள்வித்தாளை விட உங்களுக்கு வழங்கப்படுகிற கேள்வித்தாள் கொஞ்சம் கடினமானது, கொஞ்சம் பதிலளிப்பதற்கு சிரமமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதியில் 2398வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அறிந்த செய்தி தான். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுன் நாசி அஷத்து பலாஅன்,
மனித குலத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? யாருக்கு அதிகமான துன்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது? யார் அதிகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அம்பியா, நபிமார்கள் தான் மனிதர்களிலேயே அதிகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், பிறகு அவர்களைப் போல யார் இருந்தார்களோ அவர்கள், அதாவது சஹாபாக்கள், பிறகு அவர்களைப் போல யார் இருந்தார்களோ அவர்கள், அதாவது சஹாபாக்களை பின்பற்றி தாபீன்கள். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஃபயுபுத்தலர் ரஜுல் அலா ஹஸ்பி தீனிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மார்க்க பற்றிற்கேற்ப, அவனுடைய மார்க்க உறுதிக்கேற்ப அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அப்போ ஒரு பாமர முஸ்லிமுக்கு வழங்கப்படுகிற சோதனை வேறு, மார்க்கம் படித்து கொண்டிருக்கிற, படித்து கொடுத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வழங்கப்படுகிற சோதனை என்பது வேறு. ஒரு வீரனை எப்போது அறிந்து கொள்ளலாம்? களத்தில் அறிந்து கொள்ளலாம். எனக்கு கத்தி சண்டை போட தெரியும், துப்பாக்கி எடுத்து சுட தெரியும், கராத்தே தெரியும், நான் ஒருத்தன் சொல்றான்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? களத்துக்கு வா, ஒரு கராத்தே போட்டியில் வந்து சண்டை போடு. இல்லை போட்டிக்கெல்லாம் வரமாட்டேங்க, நான் எனக்கு கராத்தே நல்லா தெரியும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? போய் சொல்றான். ஏன்? ஒரு வீரனை நீங்கள் களத்தில் தான் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மனதில் இருக்கிற மார்க்க பற்றையும் அல்லாஹ்வின் மீது நீங்கள் வைத்திருக்கிற உண்மையான பாசத்தையும் சோதனை வருகிற போதுதான் அல்லாஹ்வே அறிகிறான், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்போதுதான் இந்த உலகத்திற்கு உங்கள் உள்ளத்தில் இருக்கிற உறுதியை வெளிப்படுத்துகிறான். எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு அதுதான், தடுமாறும் உள்ளம். உள்ளம் எப்போது தடுமாறும் தெரியுமா? நல்லா இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது. ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ ஓதணும், ஓதி கொடுத்தோம், பிரச்சனை இல்லை. படித்து கொண்டு இருக்கிற சகோதரிகளுக்கு, குழந்தைகளுக்கு கொஞ்சம் அவங்க வளர வளர உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள், அந்த வயசில் ஒரு சின்ன சோதனை ஏற்படும். என்ன ஏற்படும் என்றால், இங்கேருந்து அல்லான்னு வீட்டுக்கு போகும்போது வழியில் ஏதோ ஒரு சைத்தான் வந்து நிற்கும், முறைச்சி பார்க்கும். நமக்கு பயமாக வேறு இருக்கும். நான் பாட்டுக்கு அல்லான்னு வந்தோமா, குரானை படித்தனா, ஹதீஸை படித்தனா, வீட்டுக்கு போய் நிம்மதியாக போய் அம்மாத்தா பேச்சு கேட்டுட்டு இருந்தனா அப்படின்னு இருக்கும்போது வழியில் ஒரு சைத்தான் வந்து நிற்கும், முறைச்சி பார்க்கும். நமக்கு வேறு பயமாக இருக்கும், பின்னாடியே வருவான். அப்போ மனசுக்குள்ளே என்ன ஆகும்? ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும், உள்ளம் லேசாக தடுமாறும். அதுக்கு எனக்கு நிறைய பெயர்லாம் வச்சு சொல்கிறாங்க. அதாவது காதல்ங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதாவது காதல் இல்லாமல் மூச்சில்லை, பேச்சில்லை, என்னென்னத்தையோ கொண்டு வந்துட்டானுங்க. காதல் இல்லாமல் கடவுளே இல்லைன்ட்டானுங்க. இந்த சினிமாக்காரன் காதலை வச்சு படுத்தின பாடு இருக்க, ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், அதை போய் அது இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு. இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தாய் தகப்பன் பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் என் சகோதரிகளான உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் தாய் தந்தை உங்களுக்கான எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பார்கள். அவசரப்பட்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக் கொள்ளாதீர்கள். உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கிற போது, உங்களுக்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிற போது விசாரிப்பார்கள். பையன் யாரு, குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், எவ்வளோ சம்பாதிக்கிறான், என் பிள்ளைய நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவானா, அவனுடைய பேக்ரவுண்டு என்ன, அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, எதுவும் கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கா, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. விசாரித்து என் பிள்ளை போகிற இடத்துல நல்லா இருக்கணும். இதுதான் ஒரு தாயின் எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு தந்தையின் எதிர்பார்ப்பு அதுதான். ஆனால் அந்த வயசு கோளாறுல நமக்கு அந்த பொறுமை இருக்காது. யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து பேசின உடனே, அதுவும் பார்த்தீங்கன்னா அப்போ தானே ஒரு சின்ன குழந்தை வளர்கிற வயசு, விவரம் தெரியாது, எதை சொன்னாலும் நம்பும். உலகத்திலே பெரிய பொய் ஒன்று சொல்லுவான் வந்து உங்ககிட்ட. என்ன சொல்லுவான்? உலகத்திலேயே நீ தான் ரொம்ப அழகும்மா. இதை விட ஒரு பொய் உலகத்திலே கிடையாது. மனசு விட்டு சொல்லுங்கள், உலகத்தில் நீ தான் அழகுன்றது உண்மையா? அதை நம்ம மூஞ்சியத்தான் கண்ணாடியில் பார்க்குறோம்ல, தெரியும்ல நமக்கு யாருன்னு. அவன் சொல்லுவான். ஏன் சொல்கிறான்னா, அப்போ தான் மனசு கொஞ்சம் தடுமாறுது. நமக்கே தெரியும். அதாவதுங்க, ஒரு பொய்யை உண்மைன்னு எவ்வளோ தூரம் நம்புகிறோம் பார்த்தீங்களா? வருவான், வந்து பேசுவான், நீ தான் அழகும்மா, பார்க்காம இருக்க முடியல, பேசாமல் இருக்க முடியலம்மா, ஏதேதோ கதை சொல்லுவான். பின்னாடி வரும்போதே அம்மா தாட்ட சொல்லியிருந்தோம்னா அந்த சைத்தானை இப்போ துரத்திருப்பாங்க, நம்ம பேசாமல் விட்டுறோம். அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைத்தான் உள்ளே வருகிறான். இது வந்து நான் சொல்கிறது நாங்கள் உங்கள் வயசில் இருந்த காலத்தில். இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. எனக்கெல்லாம் செல்ஃபோன் நடுவுட்டு வரைக்கும் வந்துடுறாங்க, வீதியிலெல்லாம் துரத்துறது இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ஃபோன் வரும், நல்லா இருக்கீங்களா, யார் அவங்களா பேசிட்டு அப்படி அடிக்கடி ஃபோன் வரும், அவ்வளோதான் முடிஞ்சு. அது முன்பெல்லாம் சைத்தானை வீட்டு வாசலில் நிறுத்தி கொண்டிருந்தோம். இப்போது சைத்தான் நடுவீடு வரைக்கும் வந்து விட்டான். அதிலும் பெரிய சைத்தான் ஒன்று இருக்குது, சின்ன சைத்தான் ஒன்று இருக்குது. பெரிய சைத்தான் டிவி, சின்ன சைத்தான் சொல்லவே வேணாம், எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், மார்க்கம் படித்து கொண்டிருக்கிற என் சகோதரிகள் முதல் தடுமாற்றத்தை சந்திப்பது இந்த வயது காலங்களில். நீங்கள் ஒன்றை நம்புங்கள், உங்கள் தாய் தந்தையை விட உங்களுக்கு யாரும் நல்லது நினைத்து விட முடியாது.
நீங்கள் தான் உலகம், நீ தான் எல்லான்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். உள்ளபடியே உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க, யாரெல்லாம் கடந்த காலத்தில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்கள் எத்தனை பேர் நன்றாக வாழ்கிறார்கள் என்று பாருங்கள். கல்யாணம் பண்ண 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளோதான். 10 வருஷம் கழித்து இந்த சனியை நான் ஏன் கட்டிக்கிட்டேன்னு எனக்கே தெரியலம்மா. 10 வருஷம்லாம் ரொம்ப ஜாஸ்தி, 6 மாதத்துலேயே சொல்லிடுவான். அப்போ என்னன்னா உங்களை ஏமாற்ற பார்க்கிறான் என்று பொருள். ஏமாந்து விடாதீர்கள். உங்கள் பெற்றோரை நம்புங்கள், உங்கள் தாய் தகப்பனை நம்புங்கள். உங்களுக்கான எதிர்காலத்தை அவர்கள் அமைத்துக் கொடுப்பார்கள். முடிவெடுக்கிற வயது உங்களுக்கு இல்லை. அதனால் யாரோ சொல்கிற பொய்யை நம்பி அதை ஏமாந்து அதில் உங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டு கடைசியில் வருத்தப்பட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் தாயும் தந்தையும் உங்களை வளர்த்து ஆளாக்குவதற்காக மிகுந்த சிரமப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒரு கனவு இருக்கு, ஒவ்வொரு அத்தாவுக்கும் ஒரு கனவு இருக்கு. உங்களை இங்கே ஓத அனுப்பியிருக்காங்கன்னா உங்கள் அம்மா அத்தா என்ன காட்சியை பார்க்கணும்னு நினச்சி அனுப்பியிருக்கிறாங்க. எதுக்கு அனுப்பியிருக்காங்கம்மா? என் பிள்ளை பயான் பேசுகிறத நான் பார்க்கணும், என் பிள்ளை நல்ல கிராத்து ஓதுற காட்சியை நான் பார்க்கணும். பார்க்கக்கூடாத காட்சியை அவர்கள் பார்த்து விடக்கூடாது. 4 பேர் என்ன சொல்லி உங்கள் அம்மா அத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க. என் பிள்ளை நல்லா பயான், உங்கள் பிள்ளை சுமையா இன்னமா பயன் பண்ணுது, உங்கள் பிள்ளை ஆசையா இன்னும் அழகாக பேசுது அப்படின்னு பக்கத்து வீட்டு பாத்திமாவோ ஏற்ற வீட்டு கதிஜாவோ சொல்லணும். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உங்கள் தாய் தந்தை காதில் அந்த செய்தி தான் விழ வேண்டும். உங்கள் மக சுமையா ஆசையா எவ்வளோ அழகாக பேசுது, எவ்வளோ அழகாக கிராத்து ஓதுது, உங்கள் மக ஓதுற கிராத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு பக்கத்து வீட்டு கதிஜாக்காவோ ஏற்ற வீட்டு ஆயிஷாக்காவோ சொல்லும்போது தான் உங்கள் தாய் தந்தையின் மனம் குளிரும். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் உங்களை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கியிருக்காங்களே, அவர்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் இல்லையா? நேற்று வந்த யாரோ ஒரு சைத்தானுக்காக வேண்டி உங்ககிட்ட அவன் சொன்னது பூரா பொய். நீங்கள் தான் உலகம்னு சொன்னானே, நீங்கள் தான் உலகத்தில் அழகுன்னு சொன்னானே, நீங்கள் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொன்னானே, எல்லாம் பொய். ஒரு பொய்யில் உருவான உறவு எப்படி நிலைக்கும்? இவனை நம்பி போய் வாழ்க்கையை இழந்துட்டு தெருவில் நிற்கணுமா? அப்போ பெண்கள் யோசிக்க வேண்டும். மிக குறிப்பாக சமூகத்தின் வழிகாட்டிகளான நீங்கள் யோசிக்க வேண்டும். எந்த காலத்திலும் ஆலிமாக்கள் அந்த சிக்கலில் மாட்டிவிடக்கூடாது. யாரையும் நம்பாதீங்க. அம்மா அத்தா தான் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்கள். நம் தாய் தந்தை நமக்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பார்கள். அதனால் உங்கள் மேலே அக்கறை அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க, என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ நல்ல எதிர்காலத்தை அவர்கள் அமைத்து கொடுப்பதற்காக விசாரித்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்காக இப்படி ஒரு செய்தி போய்விடக்கூடாது. உங்கள் பிள்ளை இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சாமா, இந்த மாதிரி போயிடுச்சாமான்னு கேட்டால் நான் சொல்லுகிறேன், அதை விட ஒரு கொடுமையான செய்தி உலகத்திலே கிடையாது. உங்கள் தாய் தந்தைக்கு நீங்கள் கொடுக்கிற மிக கொடூரமான தண்டனை அதுதான். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய இஸ்லாமிய குடும்பங்களில் அப்படியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கொஞ்சம் வரம்பு மீறி போய் மாற்று மதத்தவர்களையும் காதலித்து ஓடி போகிற கொடுமை நமது குடும்பங்களில் வந்திருக்கிறது. காலம் காலமாக ஆண்கள் அந்த தவறை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் பெண்களும் இந்த தவறை தற்போது செய்ய ஆரம்பித்திருக்கிறார்களே. மிக குறிப்பாக கட்டுப்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் வளர்ந்து வந்த இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு எல்லை தாண்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மோசமான விளைவை ஏற்படுத்திவிடும். எனவே தயவு செய்து உங்கள் தாய் தந்தைக்கு அப்படி ஒரு கொடூரமான தண்டனையை கொடுத்து விடாதீர்கள். நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, அந்த இடத்துல நின்று யோசிச்சு பாருங்க, அப்பதான் புரியும். என் பிள்ளை அப்படி வருவா இப்படி வருவான்னு கனவுல காத்துக்கிட்டு இருக்க அம்மா தாவுக்கு இப்படி ஒரு தகவல் போயிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் பெற்று வளர்த்த தாய் தந்தைக்கு நற்பெயரை பெற்றுத் தருகிற விதமாக அவர்களை நம்புங்கள், அவர்கள் பேச்சுக்கு கட்டுப்படுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எதிர்காலம் அல்லாஹ்வின் பேரொருளால் சிறப்பாக இருக்கும். அப்போ உள்ளம் தடுமாற்றம் அடைகிற முதல் தருணம் அந்த வயது கோளாறில் ஏற்படுகிற பிரச்சனை. இரண்டாவது, ஒரு வழியாக அதை தாண்டிடும். பெரும்பாலும் ஆலிமாக்களுக்கு அந்த மாதிரி சிக்கல்லாம் வராது. ஏன்னா ஆலிமாக்கள் இந்த அந்த பணியோடையும் பக்கத்தோடையும் வாழ்ந்துறதுனால அதனால பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எங்கே சிக்கல் ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, திருமணம். மாப்பிள்ளை பார்த்துருவாங்க, அம்மாத்தாவே வந்து நிற்பாங்க. சுனஜமாத் மாப்பிள்ளை தான், சரின்னு சொல்றியா? இல்லை வரதட்சணைலாம் பெருசாக ஒன்றும் கேட்கல, போகிறத போடுன்னு சொல்கிறாங்க, ஒரு 10 பவுன் போடலாம். சொல்லப்போனால் இப்போ அம்மாத்தா அதை பேசவே மாட்டாங்க இல்லையா? உங்களுக்கே தெரியும், நீங்களே கவனித்து கண்டுபிடிக்கிறது தான். அவங்க உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. முரணான வகையில் ஒரு திருமணம் நடக்கிறது, உள்ளத்தில் லேசான தடுமாற்றம் வரும். உள்ளம் தடுமாறும். என்ன தடுமாறும்? என்னதான் இருந்தாலும் அண்ணன் இல்லையா, என்னதான் இருந்தாலும் சின்னம்மா புள்ள இல்லையா, என்னதான் இருந்தாலும் சொந்த பந்தத்தை ஆதரிக்கணும் இல்லையா? நேற்று வரைக்கும் சொந்த பந்தத்தை ஆதரிக்கலை, இப்போ ஆதரிக்க போகிறாங்களாம். வசனமெல்லாம் ஞாபகம் வரும். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்க்கை மட்டும்தான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான். வரதட்சணை கல்யாணத்தை மன்னிக்க மாட்டேன்னு நல்லா சொல்லலை. மாலை போட்டு கல்யாணம் பண்ணால் நரகத்துக்கு போயிடும்னு நல்லா சொல்லலை. தத்துவமெல்லாம் வருமே.
நேற்று வரைக்கும் வராத தத்துவங்கள் இப்போது வரும். ஏன்? நீங்கள் தடுமாற ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஷைத்தான் அதை அழகாக பயன்படுத்திக் கொள்கிறான். ஸய்யன லஹுமு ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் அவருடைய செயலை அவர்களுக்கு அழகாக்கி காண்பித்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல வசனங்களில் சொல்கிறான். நம்மகிட்ட நிறைய கதையாக சொல்லுவான். அதாவது இந்த கல்யாணத்துக்கு நீங்க போகலைன்னா வானம் இடிந்து விடும், பூமி பிளந்து விடும், மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாய் பறந்து விடும், அப்படிலாம் கதை சொல்லுவான். குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு தெரியுமா? இப்போ 2 ஆலிமாக்கள் ஒன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க வரதட்சணை கல்யாணத்துக்கு போறாங்க, அல்லது இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு திருமணத்துக்கு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்க போய் என்ன சுமையா நீ போலாமா, நீ ஊருக்கெல்லாம் பயன் பண்ணிட்டு, இல்லப்பா உனக்கு புரியாதப்பா, எனக்கும் இஷ்டம் இல்லதான்ப்பா, ஆனால் நான் பல முறை எடுத்து சொல்லிட்டேன், என் கணவர் கேட்க மாட்டேங்கிறாரு, மாமனார் மாமியார் கோச்சுக்கிறாங்க, மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிறாங்க, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை வெடிச்சிரும், வானம் வெடிச்சிரும், பூமி பிளந்துரும். அது அந்த கல்யாணத்துக்கு மட்டும் போகலைன்னா உலகமே அழிஞ்சிரும், நாளைக்கு கியாமத்து வந்துடும். அப்படி ஒரு கதை ஒன்று அந்த அம்மா சொல்லும். ஏன் சொல்லுது தெரியுமா? ஸய்யன லஹுமு ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் அழகாக்கி காண்பித்து விட்டான். இப்போதுதான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற உறுதி சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. நீங்கள் இவ்வளவு ஆண்டு காலம் படித்த அந்த கல்வி, சமூகத்திற்கு நீங்கள் போதித்த அந்த போதனை வெறும் போதனையா, அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறையில் கொண்டு வர போகிறீர்களா என்கிற கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட போகிறது. இப்போ உள்ளம் தடுமாற்றம் அடைகிற 2வது சந்தர்ப்பம் திருமணம். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்கள் என்று பார்க்கிறான். உங்களுக்கு இப்போது பரீட்சை வைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்கள் திருமணமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினருடைய திருமணமாக இருக்கலாம். நமக்கு முன்னால் 2 கேள்விகள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய, அனுமதித்த, கற்றுத்தந்த அந்த திருமணத்தை நாம் செய்ய போகிறோமா, அதற்கு போக போகிறோமா, அல்லது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரணான திருமணங்களை சரி என்று நாம் ஏற்றுக்கொண்டு வாழப் போகிறோமா? நமக்கு முன்னால் 2 வழிகள் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது உள்ளம் தடுமாறுகிற அந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கான அந்தஸ்து தீர்மானிக்கப்படுகிறது. சமூகம் உங்களை அப்படித்தான் பார்க்கும். அடுத்ததாக உள்ளம் தடுமாறுகிற இன்னும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. பொருளாதாரம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பொருளாதார பிரச்சனைகள், கணவருக்கு வேலை இல்லை, அல்லது போதிய வருமானம் இல்லை, அல்லது வரக்கூடிய வருமானம் போதவில்லை, அல்லது இன்னும் பிற தேவைகள் இருக்கிறது. அல்லாஹ் உங்களை அப்படி சோதிப்பான். அல்லது குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆக்குவான், அதன் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். அல்லது குடும்பத்தில் நீங்கள் யாரை அதிகம் நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாம் மரணத்தை கொடுப்பான், அவர்களை எல்லாம் மரணிக்க செய்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்படுத்துவான். சுருக்கமாக சொன்னால் என்ன சோதனை நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. பரீட்சைக்கு போவதற்கு முன்னால் பரீட்சையில் என்ன கேள்வி கேட்கப்படும் என்று தெரியுமா? தெரியாது. அதுபோலத்தான் நாளை வருங்காலத்தில் எனக்கு என்ன சோதனை வரப்போகிறது, அல்லாஹு தாலா எனக்கு என்ன பரீட்சை தாளை வழங்கப் போகிறான், என்ன கேள்வி கேட்கப் போகிறான் என்று தெரியாது. ஆனால் இப்போதே மனதளவில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா என்ன கேள்வி கேட்டாலும் சமிஅனா வாத்தானா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டோம், அவன் வழியே நடந்தோம் என்பதுதான் நமது பதிலாக இருக்க வேண்டும். ஒரு அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சோதனை கட்டாயம். அல்லாஹ்வை நம்பி அத்தனை பேரையும் அல்லாஹ் சோதிப்பான். அவரவருடைய மனதில் இருக்கிற உறுதிக்கும் ஈமானிய வலுவிற்கும் ஏற்ப அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். சோதிக்காமல் விடமாட்டோம் என்பதை அல்லாஹு தாலா பல வசனங்களில் தன் வேதத்தில் சொல்கிறான். உதாரணமாக 2வது அத்தியாயம் 214வது வசனம் நமக்கெல்லாம் தெரியும். அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன கலு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸா வல் தர்ரா, அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டது. வ ஸுல்ஸிலு, அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள், உலுக்கப்பட்டார்கள். ஹத்தா யக்கூல் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ், தூதரும் தூதரோடு இருக்கிற நம்பிக்கை கொண்ட மக்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிற அளவிற்கு அவர்கள் பெரும் கொடுமைகளை, இன்னல்களை சந்தித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல 3வது அத்தியாயம் 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் ஸாபிரீன், இறைவனின் மார்க்கத்திற்காக அல்லாஹ்விற்காக போராடுகிற மக்கள் யார் என்பதையும் பொறுமையாளர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் அடையாளம் காட்டாமல் உங்களை விட்டு விடுவான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அடுத்து 29வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்று சொன்ன காரணத்தினாலேயே, அதன் காரணமாகவே அவர்கள் சோதிக்கப்படாமல் வெறுமனை விடப்படுவார்கள்.
அல்லாஹ் நாங்கள் நம்பிட்டோம், நாங்களாம் ஓதிட்டோம், நாங்களாம் மார்க்கம் படித்து விட்டோம் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அத்தனை பேரும் அல்லாஹ் சோதிப்பான். 75வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா, மனிதன் வெறுமனை விடப்படுவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா? சும்மா விட்டுருவோம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு அல்லாஹ் கேட்கிறான். ஆக இந்த வசனங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிற தகவல் ஒன்றுதான், வாழ்க்கை நம்மை சோதனைக்குள்ளாக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்வில் பலகட்ட சோதனைகளை வைப்பான். அப்போது நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டுமானால், உங்களுக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிற சொர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டுமானால், உங்கள் உள்ளம் உறுதி பெற வேண்டும். உள்ளம் தடுமாற்றம் அடைகிற சந்தர்ப்பங்களில் உங்கள் உள்ளத்தின் உறுதி வெளிப்பட வேண்டும். அதற்கு முதலில் உங்கள் உள்ளத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். ஒரு அடிப்படையான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இவ்வுலக வாழ்வின் எதிர்காலத்தையும் நாளை மறுமையின் சொர்க்கத்தையும் உங்கள் உள்ளம் தான் தீர்மானிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியுடைய முதல் ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துத்தான். வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது, அவர் நாடியதுதான் நடக்கிறது. எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. உறுதிமிக்க ஆலிமாவாக சமூகத்தை வழிநடத்துகிற தலைவியாக, நாளை மறுமையில் அல்லாஹ் அழைத்து பாராட்டுகிற கௌரவமான பெண்மணியாக, ஆசியாவை போல், மரியமை போல், ஹதீஜாவை போல், ஆயிஷாவை போல் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக, அவர்களை போல் வாழப் போகிறீர்களா? அல்லது அனுசரித்து போய் காணாமல் போன லட்சம் பேர்களில் ஒருவராக இருக்க போகிறீர்களா? முடிவு உங்கள் கையில் தான். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தான். இப்போது உங்கள் மனதில் என்ன இருக்கிறது? உங்கள் மனதில் இப்போது இருக்கிற எண்ணம் என்ன? என் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற தெளிவு இருக்கிறதா? பெரும்பாலான பெண்களுக்கு எதிர்காலத்தை பற்றி எந்த பார்வையும் இல்லை. எல்லாம் இன்றைய மனிதர்கள். இன்றைய மனிதர்கள்னா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். காலையில் எந்திரிச்சோமா, சமைச்சோமா, கணவருக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தோமா, ஏதாவது பயன் இருந்தால் போனோமா, இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோதான், ரைட்டு. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் வரும்போது பார்த்துக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, அல்லாஹ் உங்களோடு அப்படித்தான் நடந்து கொள்கிறான். ஆனால் இந்த லன்னி அப்தி பி, என் அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ நான் அவ்வாறு தான் அவனோடு நடந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதிர்காலம் நன்றாக இருக்கும், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று நினைத்தால் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். அல்லாஹ் எனக்கு என்னத்தங்க தந்தான்? கஷ்டத்தை தான் தந்தான். இவரை கட்டிக்கிட்டேன், தலையெழுத்து. இதை பெற்றுக்கிட்டேன், விதி. அருகிலா கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க, அது பெரிய தலையெழுத்து. இந்த அம்மாத்தாக்கு பிறந்தேன், அது மிகப்பெரிய கொடுமை. இந்த கொடுமைக்கு பிறந்து அந்த கொடுமையை கட்டிக்கிட்டு இந்த கொடுமையை பெற்று என்னமோ வாழ்கிறேன் அப்படின்னா கடைசியில் அப்படித்தான் போகும். ஆனால் இந்த லன்னி அப்தீபி, என் அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறு தான் நான் நடந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் எண்ணம் போல் தான் உங்கள் எதிர்காலம் இருக்க போகிறது. உங்கள் எண்ணம் போல் தான் உங்கள் வாழ்க்கை இருக்க போகிறது. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற உறுதி தான் எதிர்காலத்தில் வெளிப்பட போகிறது. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த உறுதி தான் உங்கள் சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கப் போகிறது. கடந்த கால வரலாற்றில் தடுமாற்றத்திற்கு உள்ளான, அழிந்து போன, வழிகேட்டை தேர்ந்தெடுத்த அத்தனை பேரை பற்றியும் அல்லாஹ் சொல்கிற போது அவர்களின் உள்ளத்தில் ஏற்பட்ட தடுமாற்றத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதன்மையாக குறிப்பிடுகிறான். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். கல்லாபல் ரான அலா குலூபிஹிம், அவர்களின் உள்ளங்கள் இறுகிவிட்டது. வலாக்கின் கசத் குலூபுஹும், அவர்களின் உள்ளங்கள் கடுமையாக மாறிவிட்டது, இறுகிவிட்டது. இன்னொரு வசனத்தில் கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா, பாறையை போல், கல்லை போல், அதை விட கடினமாக இறுகி போய்விட்டது. உள்ளம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ, எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறதோ, அந்த அளவிற்கு தான் உங்களிடமிருந்து வெளிப்படுகிற செயல்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புகாரில் 52வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, அது சீர்பெற்று விட்டால் முழு உடலும் சீர்பெற்று விடும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது சீர்குலைந்து விட்டால் முழு உடலும் சீர்குலைந்து விடும். ஒரு நோயும் இருக்காது, உடம்பெல்லாம் வலிக்கும், இல்லையா? இது உடலுக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கும் மறுமைக்கும் பொருந்தும். உங்கள் உள்ளம் தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. டாக்டர்கிட்ட போய் சில பேர் வைத்தியம் பார்க்குறதுக்கு சொல்லுவாங்க, கையில் வலிக்குது, காலில் வலிக்குது, தலையில் வலிக்குது, தலையிலிருந்து கால் வரைக்கும் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. டாக்டருக்கு என்ன ஊசி போடுறதுன்னு தெரியாது.
கையில் வலிக்குதுன்னா கையை செக் பண்ணலாம், காலில் வலிக்குதுன்னா காலை செக் பண்ணலாம், நரம்புல பிரச்சனைனா நரம்பு டாக்டரை பார்க்க சொல்லலாம், எலும்புல பிரச்சனைனா ஆர்த்தோ டாக்டரை பார்க்க சொல்லலாம், கண்ணில் பிரச்சனைனா கண் டெஸ்ட் பண்ண சொல்லலாம். எல்லா பக்கமும் வலிக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? சைக்காலஜி டாக்டரை தான் பார்க்க சொல்லணும் இல்லையா? அப்போ ஏன் இந்த உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி தோணுது? எல்லா பக்கமும் ஏன் வலிக்குது? முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, எல்லாமே ஏன் வலிக்குதுன்னா மனசு சரியில்லை. மனம் சரியில்லையானால் உடல் முழுக்க அதற்கு எதிர்வினை ஆற்றும். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உடலில் இருக்கிற அந்த சதை துண்டு உள்ளம் சரியாக இருக்குமானால் உடல் முழுக்க சரியாக இருக்கும், உள்ளம் சரியில்லையானால் உடல் சரியாக இருக்காது. உள்ளத்தின் உறுதிதான் உங்கள் அந்தஸ்தை தீர்மானிக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சஹாபாக்களிலேயே முதல் இடத்தில் இருக்கிற மிகச்சிறந்த சஹாபி யார்மா? ஃபர்ஸ்ட் யாரை சொல்லலாம்? கொஞ்சம் சத்தமா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஷஹீதுகளான சஹாபாக்கள் தெரியும் இல்லையா? அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உயிர் கொடுத்தவர்கள். அதில் அபூபக்கர் பேர் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் யார் சொல்லலாம் ஷஹீதான சஹாபாக்கள்னு? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் இன்னும் நிறைய பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த உயிர் தியாகம் செய்த எந்த பட்டியலிலும் யார் பெயர் இல்லை? அபூபக்கருடைய பெயர் இல்லை. சரி, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக அள்ளி அள்ளி கொடுத்த சஹாபாக்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தர்மம் பண்ணவங்க யார் யார் யாரை யாரை சொல்லலாம்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? போருக்கு போகிற போது நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை கொடுத்து அனுப்பியிருப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்தை வாங்கி தர்மம் செய்திருப்பார்கள், கிணற்றுக்காக நிறைய கேள்விப்பட்டிருப்போம். தோட்டத்தையே தர்மம் செய்தவர்கள் அபூ தல்ஹா, அபூ தர்தா, நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளோ பெரிய செல்வந்தரும் அல்ல, கொடுத்துருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கோடீஸ்வரர்களோடு ஒப்பிடுகிற போது சொல்லிக்கொள்ளும்படியாக ஒன்றும் இல்லை. இப்போ நல்ல கவனத்தில் வைங்க, உயிரை தியாகம் செய்த அளவிற்கு அவர்கள் செய்யவில்லை. லட்ச லட்சமாக கோடி கோடியாக சஹாபாக்கள் பலர் கொடுத்திருந்தாலும் அந்த அளவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுக்கவில்லை. மார்க்கத்திற்காக அதிகம் அடி வாங்கி சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்ட சஹாபாக்கள் அப்படின்னு யார் சொல்லலாம்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. வேற இப்படி இந்த பட்டியலையும் யார் பேர் இருக்காது? கவனிச்சிங்களா? உயிர் கொடுத்த சஹாபாக்களில் பெயர் இருக்காது. அள்ளி அள்ளி லட்ச லட்சமாக கொடுத்தவர்கள் பெயர் அந்த பெயரில் அபூபக்கருடைய பெயர் இருக்காது. பெரும் சிரமங்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்ட சஹாபாக்கள் பட்டியலில் கூட அபூபக்கருடைய பெயர் இருக்காது. சொல்லப்போனால் மக்காவில் ஆரம்ப நாட்களில் இஸ்லாத்திற்கு எதிராக கடும் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக எதிரிகள் எங்க பார்த்தாலும் அடி, எங்க பார்த்தாலும் உதை, எங்க பார்த்தாலும் சித்திரவதை. அந்த நேரத்தில் கூட அபூபக்கர் அவர்கள் தம் குடும்ப பாரம்பரியத்தினால் தம் குலத்தினால் அவர்கள் காக்கப்பட்டார்கள். அடி வாங்கியிருக்கிறாங்க, நிறைய இல்லை. பிலாலை போல அல்ல, ஹப்பாபை போல அல்ல, அம்மார் இப்னு யாசிரை போல அல்ல. இப்போ நல்லா கவனத்தில் வைங்க, உயிர் கொடுத்த சஹாபாக்கள் பட்டியலில் இல்லை. அபூபக்கர் அள்ளி கொடுத்துருக்காங்க, பெரிய கொடைவல்லல், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நான் சொல்வது முதல் இடத்தில் யார் என்றால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி நிறைய வருவாங்க. அபூபக்கர் அங்கே வரமாட்டாங்க. ஆச்சரியம் என்னவென்றால் இது எதுவுமே செய்யவில்லை, ஆனால் முதல் இடத்தில் யார் தான்? அபூபக்கர் தான். 1400 ஆண்டு காலமாக சஹாபாக்களின் முதலிடம் அபூபக்கருக்கு தான். இது நீங்களும் நானும் முடிவு செய்ததல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தின் முடிவு. எந்த ஜமாத்திற்கு போய் கேட்டாலும் சஹாபாக்களில் முதல் இடத்தில் இருப்பவர் யார் என்றால் அபூபக்கர். எப்படி முதலிடத்திற்கு வந்தார்கள் தெரியுமா? கோடி கோடியாக தர்மம் செய்யவில்லை, அவர்களிடத்தில் இல்லை, இருந்ததை கொடுத்தார்கள். உயிர் கொடுக்கலாம் என்று அத்தனை யுத்தங்களுக்கும் போனார்கள், ஆனால் ஷஹீதாகிற பாக்கியத்தை போர்க்களத்தில் ஷஹீதாகிற பாக்கியத்தை அல்லாஹ் தரவில்லை. சில நேரங்களில் அடி வாங்கி இருந்தாலும் பல நேரங்களில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். ஆனால் இது எதுவுமே செய்யாவிட்டாலும் அபூபக்கர் தான் சஹாபாக்களின் முதலிடம். ஏனென்றால் அவர் உள்ளத்தின் உறுதி எப்படி? அவர் உயிர் கொடுக்க வேண்டாம், ஆனால் அவர் தான் முதலிடம். அவர் கோடி கோடியாக தர்மம் செய்ய வேண்டாம், ஆனால் அவர் தான் முதலிடம். அவர் பெரும் சித்திரவதையும் சிரமங்களையும் பட வேண்டாம், ஆனால் அவர் தான் முதலிடம். ஏன் தெரியுமா? ஒட்டுமொத்த சமூகமும் தடுமாறினாலும் அவர் உள்ளம் தடுமாறாது. உள்ளத்தால் உயர்ந்தவர் அபூபக்கர். காசு பணத்தை கொடுத்து அபூபக்கர் அந்த அந்தஸ்தை பெறவில்லை. உயிர் கொடுத்த சஹாபாக்கள் அவர்களை விட அபூபக்கர் முந்திவிட்டார். ஏன் தெரியுமா? உள்ளத்தின் உறுதியால். எல்லோரும் தடுமாறி நிற்கிற வேளையில் கூட தடுமாறாத மனம் அவருக்கு இருந்தது இல்லையா? அந்த கொள்கை உறுதியால், அந்த உள்ளத்தின் உறுதியின் காரணமாக அத்தனை பேரையும் மிஞ்சி முதலிடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தருணம், சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் சிந்தித்து பெரும் தடுமாற்றத்திற்கு உள்ளாகி இருந்த நேரம். உமர் ரலியல்லாஹு அவர்கள், உங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரியும், ஆலிமாக்கள் நீங்கள்,
கத்தியை உருவிக்கொண்டு யாராவது அல்லாஹ்வின் தூதர் இறந்து விட்டதாக சொன்னால் அவர்களை கொன்று விடுவேன் என்று உமர் அன்ஹு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல சஹாபாக்கள் பள்ளிவாசலில் மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். பல சஹாபாக்கள் உலகமே அழிந்து விட்டது போல என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில், வழிநடத்த யாரும் இல்லை. ஆனால் இந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களை அனைவரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை அதிகம் நேசித்தது யார் தெரியுமா? அபூபக்கர் தான். அந்த அபூபக்கர்லான அவர்களுக்கு தகவல் போகிறது அல்லாஹ்வின் தூதர் இறந்து விட்டார்கள் என்று. கலங்கிய கண்களோடு வருகிறார். வாசலிலே ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு நேராக உள்ளே போனார். யாரிடத்திலும் எதுவும் பேசவில்லை. அல்லாஹ்வின் தூதருடைய நெற்றியில் முத்தமிட்டு விட்டு திபுத்த ஹய்யம் மையித்தா, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் வாழ்கிற போதும் மனம் கமழ்ந்தீர்கள், உலகை விட்டு பிரிந்த பின்னாலும் மனம் கமல்கிறீர்கள் அல்லாஹ்வின் தூதரே சொல்லிவிட்டு யாரிடத்திலும் எந்த வார்த்தையும் பேசவில்லை. நேராக மிம்பருக்கு போனார். மக்களை அழைத்தார். யா அய்யுஹன்னாஸ், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அவர் ஓதினார். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் தானே தவிர வேறில்லை. அவர்கள் இறைவன் அல்ல, இறைத்தன்மை உள்ளவர் அல்ல. மரணத்தை வென்று அவர்களால் வாழ முடியாது. நீங்கள் மரணிப்பது போல, நான் மரணிப்பது போல, நம் அத்தனை பேரும் மரணிப்பது போல அல்லாஹ்வின் தூதரும் மரணிப்பார்கள். எல்லோரின் உள்ளமும் தடுமாறுகிற நேரத்தில் கூட அவர் உள்ளம் தடுமாறாது. ஏன் தெரியுமா? உள்ளத்தின் உறுதி அப்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போய்விட்டு வந்தார்கள் என்பதை எல்லா சஹாபாக்களும் நம்பினார்கள். ஆனால் கண்ணால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்காமல், அதை கேட்காமல், யாரோ சொல்லி கேட்டு அது உண்மை என்று சொன்ன சாட்சி சொன்னவர் யார்? அபூபக்கர் சித்திக் என்கிற பெயர் அதனால் தானே வந்தது. உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போய்விட்டு வந்த தகவலை மக்கா காஃபிர்கள் பரிகாசத்தோடு அபூபக்கரிடம் சொல்கிறார்கள். அபூபக்கரே, உங்கள் தோழருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ஏன் என்ன? இங்கிருந்து அவர் பைத்துல் முகத்தஸுக்கு போய் அங்கிருந்து 7 வானம் தாண்டி இறைவனை சந்தித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் பேசிவிட்டு தொழுகையெல்லாம் வாங்கிவிட்டு வந்தாராம். ஏதோ கதை சொல்கிறார் என்று மக்காவாசிகள் பரிகாசமாக சொன்னபோது அபூபக்கர் கேட்ட ஒரே கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? அல்லாஹ்வின் தூதரை இது சொன்னார்களா? ஆம் சொன்னார்கள். அப்ப என்னால் உண்மைதான். அதனால்தான் அவர் சித்திக். நான் சொல்ல வருகிற தகவல் இதுதான். உங்களுடைய தொழுகையின் மூலம் நீங்கள் அடைய முடியாத அந்தஸ்தை, உங்களின் வணக்க வழிபாடுகள் மூலம் நீங்கள் அடைய முடியாத அந்தஸ்தை, உங்களுடைய பிரச்சாரங்கள் மூலமாக நீங்கள் அடைய முடியாத அந்தஸ்தை உங்கள் கொள்கை உறுதியால் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அபூபக்கரை போல உங்கள் கொள்கை உறுதிதான் உங்கள் தகுதியை, தராதரத்தை, அந்தஸ்தை, உங்கள் மறுமை வெற்றியை தீர்மானிக்கிறது. அப்ப நீங்கள் சிறந்தவர்கள் எப்போதென்றால் கொள்கை உறுதியோடு நீங்கள் வாழுகிற போது. ஏன் ஆலிமாக்களுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், உங்களை பார்த்துத்தான் சமூகம் மார்க்கத்தை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை கற்றுக்கொள்கிறது. ஒரு சாதாரண ஃபாத்திமாக்கா தப்பு பண்ணாங்கன்னா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஃபாத்திமாக்கா தப்பு பண்ணிச்சு, அவ்வளோதான். ஃபாத்திமாக்கா வரதட்சணை வாங்கிருச்சு, ஃபாத்திமாக்கா தன் பிள்ளைக்கு வரதட்சணை கொடுத்துருச்சு, இல்லை தன் பையனுக்கு வரதட்சணை வாங்கிருச்சு, அல்லது ஃபாத்திமாக்கா வரதட்சணை கல்யாணத்துக்கு போயிடுச்சு, அல்லது தர்காக்கே போயிடுச்சு, பெருசாக பேச மாட்டாங்க. நான் ஃபாத்திமா ஆலிமா செஞ்சாங்கன்னா, ஓதி படிச்சுட்டு ஆலிமாவே செஞ்சுட்டாங்களே, நாளைக்கு தப்பு செய்கிற எல்லாரும் யாரை கையை காட்டுவாங்க? அட நீ என்ன சொல்ல வந்துட்ட? இந்த ஆலிமா ஓதி படிச்சுட்டு அருளா மதரசால போய் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுச்சாமா, 4 வருஷம் ஆசிரியராக இருந்துச்சாமா, அந்த பிள்ளையே போகுது, நான் போனா என்ன? முடிஞ்சு, அவ்வளோதான். ஒரு அழைப்பாளன் வாயால் மட்டுமல்ல தன் செயலாலும் பிரச்சாரம் செய்வான். உங்கள் வாய் மட்டுமல்ல, உங்கள் சொல் மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொரு செயலும் பேசப்படும். நீங்கள் எப்படி தொழுகிறீர்கள், எப்படி நோன்பு வைக்கிறீர்கள், பிறரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், உங்கள் உறவினர்களை எப்படி அரவணைக்கிறீர்கள், அனைத்தும் சமூகத்தால் பார்க்கப்படும். நீங்கள் நினைப்பது போல நான் மைக்கை பிடிக்கிற போது ஆலிமா, மைக்கை விட்டு இறங்கிவிடன், மேடையை விட்டு இறங்கிவிடன் நான் ஆலிமா அல்ல, நான் இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய மகள் இல்லை. நீங்கள் மரணிக்கிற வரைக்கும் ஆலிமா தான். ஒரு கலெக்டர் பொறுப்பில் இருப்பவர் வேண்டுமானால் அதை சொல்லிக் கொள்ளலாம். என்ன, கலெக்டர் அலுவலகத்துக்குள்ள போகும்போது நான் கையெழுத்து போடும்போது கலெக்டர், வேலை முடிஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டா நான் கலெக்டர் இல்லை, அப்படித்தானே? இப்போ கலெக்டர் வந்து ஆஃபீஸுக்கு போகிறாருமா, ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதிகாரிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு, ஒரு கையெழுத்து போடுறாரு. அவர் என்னவா கையெழுத்து போடுறாரு? இப்போ இஸ்மாயில் ஒரு கலெக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு. இப்போ இஸ்மாயில் என்கிற கலெக்டர் வந்து அலுவலகத்தில் இருக்கும்போது கலெக்டராக இருப்பார், வீட்டில் இருக்கும்போது இஸ்மாயிலாக தான் இருப்பார், கலெக்டராக இருக்க மாட்டார். ஆனால் நீங்கள்
வீட்டில் இருந்தாலும் ஆலிமா தான், மைக்கு பிடித்து பேசினாலும் ஆலிமா தான், மௌத்தா போனாலும் ஆலிமா தான். மரணிக்கிற வரைக்கும் இந்த பொறுப்பு உங்களை விட்டு போகாது. நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொறுப்பு சாதாரண பொறுப்பு அல்ல. மரணிக்கிற வரைக்கும் இந்த பொறுப்பு உங்களை விட்டு நீங்காது. உங்களின் ஒவ்வொரு செயலும் விமர்சிக்கப்படும். ஆலிமா ஓதி படிச்சுட்டு அவங்களே பண்றாங்க, நம்ம பண்ணா என்ன? இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இப்போ ஊருக்குள்ள நிறைய சைத்தான்கள் வந்திருக்கு. இங்க இருக்கா? ஊருக்கு வந்துருச்சு. சுமையா ஆலிமாவே வாங்கிட்டாங்களாம். இவன் என்னமோ பேச வந்துட்டான். சொல்லுவாங்களா இல்லையா? நீங்க சொல்லலாம், என் கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். சைத்தான் வருவான். ஒரே கஷ்டம், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுத்தாகணும், அதுக்கு கொடுக்கணும், இதுக்கு கொடுக்கணும், வழியே இல்லை. என்ன பண்ணலாம்? மகளிர் சுய உதவிக்குள்ள அவங்களே தேடி வந்து தர்றாங்களாமா. மாதம் மாதம் கட்டினா போதுமா? பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் இல்லை. வட்டிலாம் பெரிய வட்டி இல்லை. ஒரு வட்டி 2 வட்டி கொடுத்தானே. மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, ராக்கெட் வட்டி அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா சின்ன சின்ன வட்டி தான். வட்டி சாதாரணமாக போகும். ஏன்? கஷ்டம். உண்மையாகவே கஷ்டம் என்பது ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி கஷ்டம் போல சைத்தான் வந்து நம்ம இடத்துல ஒரு கதை சொல்வான். அது மிக குறிப்பாக பொருளாதாரத்தில் நீங்கள் பெரும் சோதனை சந்திப்பீர்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து எல்லாருமே சோதிக்கப்படுற காலகட்டம். எல்லாரும் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. உலகத்தில் நல்லா வாழ்றவங்க தான் யாரும் இல்லை, இல்லையா? எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவர் நினைச்சுக்கிறாரு அவர் நல்லா இருக்கான்னு. அது சுருக்கமாக சொன்னால், ஒரு மரத்தடியில் படுத்திருக்கிற ஒரு ஏழை அண்ணாந்து பார்த்து அந்த பங்களாவில் இருக்கிற பணக்காரன் எவ்வளவு அற்புதமான சொகுசான வாழ்க்கை வாழ்கிறான் என்று இவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஏன்? அவ்வளோ பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய பங்களா, பெரிய சொகுசு மெத்த, ஏசி ரூமு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான். எனக்கு பாரு தலையெடுத்து இந்த மரத்தடி தான் கிடச்சிருக்கு. ஆனால் அதே பணக்கார பங்களாலேருந்து எட்டி பார்த்து என்ன சொல்லுவான்? கொடுத்து வச்சவன், தலகாணி கூட இல்லை, கையாண்டை கொடுத்து எல்லான்னு தூங்குறான், எந்த கவலையும் இல்லை. யாராவது ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, யாராவது ஏதாவது ஏமாத்திடுவாங்களோ, ராத்திரியா தலகாணி வச்சு அமைக்க கொண்டுருவாங்களோ அப்படின்னு நம்ம பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் சொத்து என் பேரில் தான் இருக்குமா? பேங்க் பேலன்ஸுக்காக எவனாவது சொந்தக்காரனே கொலை பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? வாங்கினதை எப்படி கொடுக்கறது, கொடுத்ததை எப்படி வாங்குறது? இங்கே லட்சக்கணக்கில் நிற்கிறத வருமா வராது, அங்கே லட்சக்கணக்கில் கொடுக்கணும், எப்படி கொடுக்க போகிறோம்? என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவன் தூங்காமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பார்க்குறான், மகாராசன் சந்தோஷமாக வாழ்கிறான். இதான் வாழ்க்கை. அப்போ பொருளாதாரத்தில் ஒரு பெரும் சோதனை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்கள் உள்ளம் தடுமாற்றத்துக்கு உள்ளாகும். சுருக்கமாக அனைத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். கதையை சொல்கிற போதே இது குரானில் இருக்கா ஹதீஸில் இருக்கான்னு கேட்காதீங்க, ஒரு கதை. ஆனால் நல்லா இருக்கு, அதனால சொல்கிறேன். ஒரு முஸ்லிம் பெரியவர் வெளியூருக்கு வியாபாரத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அவருடைய ஊருக்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும்போது, வெளிப்புறத்தில் இருக்கிற போது தொழுகை நேரம் வந்து விட்டது. சரி தொழலாம் அப்படின்னு போகிறார். போனால் ஒரு ஒட்டகத்தை கட்டி வைக்க ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறாரு. எந்த மரமும் இல்லை, பாலைவனம், மரம் எதுவும் இல்லை. ஆனால் சாயங்கால நேரம் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு நிழல் விழுந்துருச்சு. ஆனால் கட்டி வைக்கிறதுக்கு வழி இல்லை. தொழுகும் போது ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டே தொழ முடியுமா? முடியாது. என்ன பண்ணலாம்? இப்படி சுற்றி சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வர்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், கொஞ்சம் வாங்க. வந்தார். என்னங்க செய்யணும்? இந்த ஒட்டகத்தை கொஞ்சம் நேரம் பிடிங்க பாய், நான் தொழுதுட்டு வாங்கிக்கிறேன். பாய் எனக்கு 1000 வேலை இருக்குது, நான் பொழப்பு பார்க்க போகணும், இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம், நமக்கு நேரம் இல்லைன்னு. ஒரு 10 நிமிஷம் பிடிங்க பாய். அது ரொம்ப பிஸி பாய், 1008 வேலை இருக்குது, ஒரு 10 நிமிஷம் பிடிங்க, உங்களுக்கு நான் 10 ரூபா தர்றேன். எவ்வளோ தர்றேன்? 10 ரூபா கூலி தர்றேன். சரி. ஒட்டகத்தை ஒப்படைச்சிட்டு அவர் தொழுக ஆரம்பிச்சிட்டார். அல்லாஹு அக்பர், தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கார். இப்போ அந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. தொழுது முடிச்சுட்டு எப்படி எவ்வளோ தருவார்? 10 ரூபா. ஒட்டகத்தோடு கூட்டிகிட்டு போயிட்டோம்னா ஒட்டகமும் ஆச்சு, ஒட்டகத்துக்கு மேலே இருக்க பொருளும் ஆச்சு, வியாபாரத்துக்கு வேறு போயிட்டு வந்திருக்காரு, லட்சக்கணக்கில் தேர் மாட்டு இருக்கு. அவரும் கிளப்பி பார்க்குறான், ஒட்டகம் அசையக்கூட இல்லை, அது சத்தமாக படுத்துருச்சு. இவன் ஒட்டகத்தை கிளப்புறதுக்குள்ள அவர் 2,000 ரக்காத்துக்கு வந்துட்டார். அவனு போராடி பார்க்குறான், ஒட்டகம் எந்திரிக்கிற மாதிரி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு ஒன்றும் புரியலை. சரி, ஒட்டகம் தான் வரலை, ஒட்டகத்து மேலே இருக்க சாமான்சட்டியாவது கழட்டி எடுத்துருவோம், நிறைய பொருள்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, எங்கே காசு பை இருக்குது எங்கே பணப்பை இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் எடுத்துருவோன்னு சொல்லி ஒட்டகத்து மேலே இருக்க கைத்தை கழட்ட முயற்சி பண்ணுறான். கழட்ட முடியல, ஏன்னா கையில் கத்தி இல்லை, ஒன்றுமே இல்லை. பல்ல வச்சு கடிச்செல்லாம் பார்க்குறான், கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கழட்ட முடியல. ஒட்டகமும் இல்லை, ஒட்டகத்து மேலே இருக்க அந்த மூட்டை அவுக்க பார்க்குறான், அதுவும் முடியலை. அதுக்குள்ளே இவர் 4,000 ரக்காத்துக்கு வந்துட்டார். இப்போ அவருக்கு தெரியத்தானே செய்யும், பக்கத்தில் ஒட்டகத்தை ஒருத்தன் திருடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு. இப்போ சலாம் மட்டும் கொடுத்தாருன்னா நம்ம தொலைஞ்சோம்.
என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இவன் பதட்டமாகி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒட்டகத்தை கிளப்புறான், மேலே இருக்க பொருளை அவுக்க பார்க்குறான், கையை உள்ள ஒட்டி எதையாவது உருவி பார்க்குறான், எதுவுமே வரமாட்டேங்குது. அவர் அத்தையாத்துக்கு உட்காந்துட்டார். யார்? அந்த முஸ்லீம் பெரியவர். இப்போ அத்தையாத்தில் உட்காந்துட்டாரு. இன்னும் ஒரு அதிகபட்சமாக போனால் ஒரு நிமிஷத்தில் சலாம் கொடுத்துருவாரு. சலாம் கொடுத்தாருன்னா நான் தொலைஞ்சேன். ஏதாவது கிடைக்காதான்னு பிடிச்சி இழுக்கும்போது ஒட்டகங்கட்டி இருந்த கயிறு இருக்கும்ல, மூக்கணாங்கயிறுன்னு சொல்லுவோம்ல மாட்டுக்கு, அந்த கயிறு மட்டும் கையோடு வந்துச்சு. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். இவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா திரும்பி பார்க்கும்போது ஓடிக்கிட்டு இருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. சரி போ. ஒட்டகம் ஓடலை, அல்லாவுடைய கிருபையில் அங்கேயே நின்றுச்சு. சரி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். ஒரு வழியாக சமாளித்து கையில் கிடைச்சதை கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரனை கூப்பிட்டு, தம்பி ஒட்டகம் கட்டுறதுக்கு ஒரு கயிறு வேணும், சந்தைக்கு போய் வாங்கிட்டு வாங்க, கயிறு பிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போய் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வேலைக்காரன் வந்து சந்தைக்கு போகிறான். சந்தைக்கு போய் பார்த்தா எவ்வளோங்க கயிறு அப்படின்னா 100, 150, 200ன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ரேட்டு போட்டுலாம் வாங்கினா நல்லா இருக்காதுன்னு அவரும் வேலைக்காரரும் தொலைவரார். நம்ம ஓனருக்கு நம்ம மிச்சப்படுத்தி கொடுப்போமேனு அவருக்கு ஒரு நல்ல எண்ணம். அவன் அந்த கைத்தை எடுத்துக்கிட்டு போனானே ஒரு புண்ணியமா, அங்கே வர்றான். எங்கே? சந்தைக்கு. அந்த காலத்தில் சந்தை தானே, வேறு வழி இல்லை. சந்தைக்கு வந்தான். இப்போது அவன்கிட்ட போய் பார்த்தார். கயிறு எவ்வளோப்பா சொல்கிறேன்னு. ஒரு 50 ரூபா. பிஞ்சு பண்ண கைத்துக்கு 50 ரூபா கேட்குறேப்பா. 50 ரூபாலாம் தர முடியாது. சரி ஒரு 40 ரூபாயாவது. 40 ரூபா ரொம்ப அதிகம். அதெல்லாம் நல்லா இருக்க கைத்துக்கு சொல்லலாம். கயிறு பிஞ்சு போய் இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு, இந்த கைத்துக்கு யாராவது 40 ரூபா கொடுப்பாங்களா? சரி ஒரு 10வது எவ்வளோ கொடுங்க? ஒரு 10வது இந்த 10 ரூபாய் இப்படி கொடு கயிறை வாங்கிட்டு வந்து அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தார். அந்த கைத்தை வாங்கிட்டு அந்த பெரியவர் பார்த்துட்டு சொன்னாராம், அவன் தலையெழுத்துல இன்னைக்கு 10 ரூபா தான் இருக்குது. அது அவன் ஹலாலாவே? உங்கள் தலையெழுத்தில் 10 ரூபாய் தான் இருக்கிறது. அதை ஹலாலாக சம்பாதிக்க போகிறீர்களா, ஹராமாக பெறப்போகிறா என்பது உங்கள் முடிவில் தான் இருக்கிறது. நீங்கள் கண்ணியமாக ஒழுக்கமாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் கெட்டு போய் விடாது. அல்லது எல்லாவற்றையும் மீறி உங்கள் இஷ்டப்படி மனோ இச்சைப்படி வாழ்ந்தாலும் நீங்கள் பெரிதாக ஒன்றும் சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியாது. உங்கள் தலையெழுத்து கடைசியில் 10 ரூபாய் தான். கேள்வி ஒன்றே ஒன்று தான், அந்த 10 ரூபாய் ஹலாலா வேணுமா ஹராமா வேணுமாங்கிறது தான். உங்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அது அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி அடிப்படையில் நடக்க போகிறதா அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக நடக்க போகிறதா, நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆக உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில். உங்கள் உள்ளத்தின் உறுதி தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது, நாளை மறுமை வீட்டை தீர்மானிக்கிறது. எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுவரைக்கும் நம்மை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரை நிறைவு செய்கிறேன். வாஹிதவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.